அப்பதான் அந்த பொச்சு மீன் அப்பதான் இதா இருக்குடா. என்ன இது மீன் ஏன்பதான் மீனை பெரும்பெரும் துண்டா போட்டு நல்லா முளா மசாலா தலை விசக்கச்சி வேணும் பொடிச்சு வைப்பில்ல அப்படி பண்ணி வைக்க முடியாது. இது விளை பல்ல வச்சுக்கிட்டு இருக்கு ஏன் இதை ஒரு நாளைக்கு நல்ல மீன் செடிக்கலான்னு வந்தா முடியல. ஏன் அப்படி பண்ண நீ? இன்னைக்கு நான் சமைக்கலடா. வீட்டுல சும்மா விருக்கு விருக்குன்னு உட்கார்ந்துருக்கேனே. இன்னைக்கு ஒரு நாள் நான் சமைக்கிறேன்னு அந்த புள்ள சொல்லிச்சு. அதான் இந்த நலமகராஜ கதையெல்லாம் பேச தெரியுதுல. ஒரு மீனை போய்க்க தெரியாது உனக்கு? ஏண்டா வெறும் சோத்தையே தின்னுட்டு இருக்க? அந்த மீன் ஒரு துண்டு எடுத்து திண்டு பாரு. கடவுளே, எத்தனை ஆண்டுகள் அங்க பண்ணிக்கிற. அப்பதான் ஒரு வெள்ளையா ஒரு மீன் ஒண்ணு வச்சிருந்தியா? நூன் கிடைக்குமா? எதுக்காகவே இப்போ நான் சமைச்ச மீன் நல்லா இருக்க போய் தானே இன்னும் கொஞ்சம் கேக்குறீங்க. ஆமா சாப்பிடறதுக்கு முன்னாடி என்ன அம்புட்டு திட்டீங்களா? எனக்கு அப்பத்தாக்கம் கூட எடுத்து வச்சுக்காம சமைச்சதுல அப்படியே அள்ளிட்டு வந்து வச்சேனே, அதுக்கு அந்த திட்டீங்க. நல்ல மகராஜா கதை சொன்னேன், ஏதோ உங்க நன்மைக்காக எனக்கு தெரிஞ்ச சொன்ன, அது தப்பா? அதுக்கும் திட்டீங்களே. நானும் வாழ்க்கையில எவ்வளவு ஒரு சில சமாச்சாரங்கள் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டேன். ஆனா இப்ப அது அடிச்சு மீன் வெள்ள வெள்ள இது மாதிரி சாப்பிட்டதே இல்ல. ஐயோ என்ன ருசி. ஒண்ணு வச்சுக்கானே, இந்த மீன் ஒரு பக்கம் வச்சு எல்லா சொத்து சொங்களையும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு உனக்கு எது வேணும் கேட்டாங்கன்னு வச்சுக்க, ஒண்ணு வேணா போயான் காலம் பூரா மீனே சாப்பிட்டுக்கலாம். என்ன சொல்றேன்? உண்மைதானே. இன்னொரு விஷயம், ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து இந்த மீன் அடிச்சேன்னு வச்சுக்க, உடம்புக்கு என்ன நாய் என்ன வடிவேல கட்டிக்க போறவன் கொடுத்து வச்சோம் நல்லா இருந்தா என்ன சொல்ற? ஆமா கரெக்டா சொன்னீங்கன்னு.